பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வீடியோ மூலமாக இந்த வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருப்பது நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் சுகப்படாத முடி எத்தனையோ காரியம் இருக்கலாம். எத்தனையோ இடத்துக்கு நம்ம போய் சுகப்பட முடியாதபடிக்கு சோதனைக்கு உட்பட்டு மூளையில் அமைதியாக உட்காந்துருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த வியாதி என்னை விட்டு எப்போது நீங்கும்? இந்த கஷ்டம் என்னை விட்டு எப்போது நீங்கும்? இந்த கடன் தொல்லை என்னை விட்டு எப்போது போகும்? இந்த பிரிவினை எப்போது எங்களை விட்டு மாறும்? எப்படி வருத்தத்தோடு உட்காந்துக்கிறியா? இயேசு வந்தார்னா உங்கள் வாழ்க்கை மாறுங்க. இயேசு தாங்க வழியும் வாசலும் சத்தியமாக இருக்கிறார். அவர் தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தப்படுத்துவேன் என்றார். சொஸ்தமாக்க போகிறார் உங்களை. இந்த வீடியோ பார்க்குற, வசனத்தை கேட்குற அன்பு சகோதரன், அன்பு சகோதரியை, உங்கள் வாழ்க்கையில் அநேக போராட்டத்தோடு பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? இயேசு உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோ மூலிமா வந்துட்டாருங்க. இந்த வசனம் மூலிமா வந்துட்டார். நீ அவரை பார்த்தா போதும், அவரை கூப்பிட்டா போதும், உங்கள் அருகாமையில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். உடனடியாக அவர் பதில் தரப்போகிறார், விடுவிக்கப் போகிறார், ஆசீர்வதிக்கப் போகிறார். நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன்றார், சொஸ்தமாக்குவேன்றார். 12 வருஷம் ஒரு ஸ்ரீ பலவீனப்பட்டிருந்தார். வேதத்தில் பார்க்கும் 12 வருஷம் உதரப்போக்கு, துர்நாற்றம் வீசப்பட்டது. அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டார்கள். இயேசு வந்தார். அவர் வஸ்திரம் தொட்டால் சுகமடைவேன் என்று நினைச்சார். விசுவாசித்தால், தொட்டால் உடனடியாக சுகம் பெற்றால். உங்கள் வாழ்க்கையில் சுகம் வேணும்னா இயேசு வரணுங்க. நீங்கள் கூப்பிடுங்க. நான் கூப்பிட்டேன், சுகமடைந்து விட்டேன். இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. நானும் அப்படியாப்பட்ட பாவத்தில் சாபத்தில் இருந்த மனுஷன் தாங்க. அவரை தொட்டால் சுகமடைந்து விட்டேன். இயேசுவே என்று கூப்பிடுங்க. உங்கள் அருகாமையில் வந்து நிற்பார். உடனடியாக விடுதலை கொடுப்பார். ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வீங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமோ தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி ஏதுவாக இருக்கும். ஆமே. காட் பிளஸ் யூ.